வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் வைரமுத்து அவர்கள் எழுதிய "தமிழுக்கு நிறமுண்டு" அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒரு கவிதைய தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பட் ஷேர் பண்றதுக்கு முன்னால ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கன்னு ஆசைப்பட்டேன். சில நண்பர்கள் என்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்ல ஒரு நட்பு கருதி அப்படின்னு வச்சுக்கலாமே. எதுக்காக நீங்க போய் திரும்ப திரும்ப இந்த புத்தகத்த வாசிக்கிறதும், புத்தகத்துல இருக்கக்கூடிய கதைய சொல்றதும், அதுல இருக்கக்கூடிய கவிதைகளை சொல்றதும் சொல்றீங்க. அதுக்கு YouTubeல சம்பாரிக்கிற மாரி நெறையா வழிகள் இருக்கே. அத செஞ்சுட்டு போலாமே அப்டின்னாங்க. உண்மதான் சம்பாரிக்கிறதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்கு. நான் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் போட்டதே கிடையாது. நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட லிங்க் அனுப்பிச்சு விடுவோம் அவ்வளோதான். அத தாண்டி எதுவும் பண்ணிக்கிட்டே கிடையாது. அதுவுமே எதுக்காக அப்டின்னு சொன்னா, இந்த கதையும், இந்த கவிதைகளும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரணும். இந்த எழுத்தாளர் அப்படின்னு ஒரு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கார் இல்லையா? இந்த உலகத்துல. அந்த எழுத்தாளன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அந்த உலகத்துல, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வறுமை, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய வலி, மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, எப்படி சொல்ல? நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கார்ல போறவனுக்கு ஒரு ஏழையின் வலி தெரியாது. ஒரு சைக்கிள்ல போறவனுக்கு 2 கால் நல்லா இருக்கவனுக்கு 2 கால் இல்லாதவனுடைய வலி தெரியாது. 3 வேள நல்லா திருப்தியா சாப்பிடுறவனும் பசியில இருக்கவனுடைய வலி தெரியாது. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு எழுத்தாக இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பான் இல்லையா? அந்த சேர்த்த எழுத்துக்கள இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் டிஜிட்டலைஸ் பண்றோம் அவ்வளோதான். உண்மைய சொல்லப்போனா நான் ஒரு ஜெராக்ஸ் மெஷின். நான் வந்து அவர்கள் எழுதிய எழுத்துக்களை உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். அவ்வளோதான் ஒரு தபால்காரன் மாரி. அத தாண்டியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுல வரக்கூடிய எல்லா கிரெடிட்டுமே வந்துட்டு நம்மளுடைய எழுத்தாளர்களுக்கு தான் போய் சேரணும். அவர்களுடைய தமிழ் சார்ந்த எழுத்துக்கள் அத்தனையும் பொன்னெழுத்துக்களா பொறிக்கப்பட்டது. அந்த எழுத்துக்கள எளிய மக்கள்கிட்ட இல்லாம, எல்லா மக்கள்கிட்டயும் சேரணுன்றது என்னோட ஆசை. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக இத செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான் தோழர்களே. இத ஒருவேள உங்களுக்கு புடிச்சு இந்த கதைய இத 4 பேர்கிட்ட சொல்றதோ, 4 பேர்கிட்ட பகிர்றதோ, எனக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு எழுத்தாளனுக்கான விஷயம். என்னுடைய வருமானத்துக்காக நான் இத செய்யல. எனக்கு போதுமான வருமானம் வருது. ஸோ, இத செய்றது என்னோட திருப்திக்காக செஞ்சுக்கிறேன். ஸோ, ஓகே. வைரமுத்துவோட கவிதைக்குள்ள போயிரலாம். தமிழுக்கு நிறமுண்டு. பொதுவா யாராவது புக் ஃபேர்ல பார்க்கும்போது கவிதை புக் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த புக்க நான் வந்து நெறைய ரெஃபர் பண்ணிருக்கேன். நெறைய பேர் வாங்கியிருக்கவும் செய்றாங்க. அது வைரமுத்து மேல உள்ள பிரியம்லாம் கிடையாது. அவர் எழுத்து மீது உள்ள எனக்கு அளப்பெரியாத ஒரு காதல் அவ்வளோதான். அது விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு இருக்கு. ஒரு குட்டி தொகுப்பு, கவிதை தொகுப்பு. அதுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. "விலங்குனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "விலங்குக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு?" அப்படின்றது தான். இதுல சின்ன சின்ன லேயரா சொல்லியிருப்பாரு. இத உண்மையில சொல்லப்போனா, ஒரு பெரிய புத்தகமா கூட இத எழுதலாம். ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை கூட இதுல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறத ரொம்ப சுருக்கி ஒரு கவிதையில சொல்லிட்டாரு. எப்படி அ பலவிதமான பொருட்களை ஒண்ணா சேர்த்து 2 வரியில வந்துட்டு திருவள்ளுவர் சொன்னாரோ, அந்த திருக்குறள் போல தான் அந்த மனிதனுக்கும், மிருகத்துக்குமான ஒரு இடத்தை கவிதையா கொண்டு வந்திருக்காரு. விலங்கு அப்படிதான் ஆரம்பிக்கும். மனிதா, விலங்கை வணங்கு. குறிப்பாக குரங்கை கும்பிடு. நம்ம சொல்ற அனுமார் கிடையாது. அவர் டிஃபால்ட்டாவே குரங்க தான் சொல்றாரு. குறிப்பாக குரங்கை கும்பிடு. உன் மூதாதைக்கு முதல் வணக்கம் போடு. உன் மூதாதைக்கு முதல் வணக்கம் போடு. ஒவ்வொரு விலங்கும் உன் ஆசான். ஒவ்வொரு விலங்கும் உன் ஆசான். கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தக. விலங்குகள் நம்மினும் மானம் உள்ளவை. விலங்குகள் நம்மினும் மானம் உள்ளவை. யானையின் காலில் யானை விழுந்ததாக தகவல் இல்லை. யானையின் காலில் இன்னொரு யானை விழுந்ததாக தகவல் இல்லை. பூனைக்கு எலிகள் பல்லக்கு சுமந்ததில்லை. பூனைக்கு எலிகள் பல்லக்கு சுமந்ததில்லை. கரடிக்கு மான்கள் கால் பிடித்து விட்டதில்லை. கரடிக்கு மான்கள் கால் பிடித்து விட்டதில்லை. ஒன்று சுதந்திரம். ஒன்று சுதந்திரத்தின் வானம். இல்லையேல் மரணத்தின் பள்ளம். இடைப்பட்ட வாழ்க்கை விலங்குக்கு இல்லவே இல்லை. இடைப்பட்ட வாழ்க்கை விலங்கிற்கு இல்லவே இல்லை. காட்டிற்குள் மூடநம்பிக்கை இல்லை. காட்டிற்குள் மூடநம்பிக்கை இல்லை. அங்கே நெருப்பு கோழிகள் தீமிதித்ததில்லை. அங்கே நெருப்பு கோழிகள் கூட தீமிதித்ததில்லை. மதம் பிடித்தலையும் மனிதா, மதம் பிடித்தலையும் மனிதா, யானை தவிர மற்ற விலங்கிற்கேதும்
மதம் பிடித்ததுண்டா? யானை தவிர மற்ற விலங்கிற்கேதும் மதம் பிடித்ததுண்டா? ஒரு கிறித்தவ கிளி, இந்து புலி, சமண கொக்கு, பௌத்த பசு, சீக்கிய சிங்கம், முகமதிய மான் காட்டிற்குள் அடையாளம் காட்ட முடியுமா? கிறித்தவ கிளி, இந்து புலி, சமண கொக்கு, பௌத்த பசு, சீக்கிய சிங்கம், முகமதிய மான் காட்டிற்குள் அடையாளம் காட்ட முடியுமா? மனிதா, என்னதான் ஒப்பனை செய், என்னதான் ஒப்பனை செய், மேக்கப், அதாவது மனிதா என்னதான் ஒப்பனை செய், 10 விரல்களுக்கும் தங்கம் தரி, 10 விரல்களுக்கும் தங்கம் தரி, பார்த்து பார்த்து பட்டுகட்டு, பார்த்து பார்த்து பட்டுகட்டு. மனித ஜாதியில் பெண்தான் அழகு, மனித ஜாதியில் பெண்தான் அழகு. ஆண்களில் அழகு வேண்டுமா? ஆண்களில் அழகு வேண்டுமா? விலங்கை தவிர வேறு வழி இல்லை, விலங்கை தவிர வேறு வழி இல்லை. மான்களில் கொம்பு கலைமானுக்கு, மான்களில் கொம்பு கலைமானுக்கு, யானையில் தங்கம் களிற்றுக்கு, யானையில் தந்தம் களிற்றுக்கு. மயில்களின் தோகை ஆண் மயிலுக்கு, மயில்களில் தோகை ஆண் மயிலுக்கு. கோழியில் கொண்டை சேவலுக்கு, கோழியில் கொண்டை சேவலுக்கு. ஆண் ஜாதிக்கு மரியாதை நாட்டுக்குள் இல்லை மனிதா. ஆண் ஜாதிக்கு மரியாதை நாட்டிற்குள் இல்லை மனிதா, காட்டுக்குள் தான், காட்டுக்குள் தான். கலை உனக்கு சொந்தம் என்று கர்வம் கொள்ளாதே, கலை உனக்கு சொந்தம் என்று கர்வம் கொள்ளாதே. கலையின் மூலவேர் பார், கலையின் மூலவேர் பார். இந்த பூமியின் முதற் பாடல் காற்றின் பாடல், இந்த பூமியின் முதற் பாடல் காற்றின் பாடல். 2ஆம் பாடல் அலையின் பாடல், 3ஆம் பாடல் குயிலின் பாடல், 4ஆம் பாடல் தான் உன் பாடல், 4ஆம் பாடல் தான் உன் பாடல். குயிலின் பாவனையில் நீ பாடத் தொடங்கினாய். குருவை வணங்கும் முன்னே குயிலை வணங்கு, குருவை வணங்கும் முன்னே குயிலை வணங்கு குழந்தாய். மனிதா, மனிதா, நீ மறைந்தால் உன்னை வைத்து என்ன செய்வது? நீ செத்து போயிட்ட அப்படின்னு அதுதான் சொல்றாரு. மனிதா, நீ மறைந்தால் உன்னை வைத்து என்ன செய்வது? உன் கொழுப்பில் 7 சோப்பு கட்டிகள் செய்யலாம். உனது கரியில் 9000 பென்சில் செய்யலாம். உனக்குள் இருக்கும் இரும்பில் ஒரே ஒரு ஆணி செய்யலாம். விலங்கின் விலை தெரியுமா உனக்கு? விலங்கின் விலை தெரியுமா உனக்கு? உயிர் கழிந்து உடல் கிடப்பினும், உயிர் கழிந்து உடல் கிடப்பினும் ஆபரணமாகும் புலியின் நகம், எழுதுகோளாகும் புறாவின் இறகு, கைப்பையாகும் பாம்பின் தோல், பாதுகையாகும் மாட்டுத்தோல், செத்த பிறகும் சேமிக்கத்தக்கது விலங்கு ஒன்றுதான் என்று விளங்கினாயா? விலங்கு ஒன்றுதான் என்று விளங்கினாயா? மனிதா, கடவுளர் வாகனம் கவனித்தாயா? மனிதா, கடவுளர் வாகனம் கவனித்தாயா? ஒரு கடவுள் காளை கொண்டான், ஒரு கடவுள் மயில் கொண்டான், ஒரு கடவுள் எலி கொண்டான், ஒரு கடவுள் கருடன் கொண்டான். எந்த கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததே இல்லை. எல்லா கடவுள்களையும் விலங்குகள் தான் சுமந்தது, மனிதன் சுமக்கவே இல்லை. மனிதனை சுமக்க சொன்னால் கடத்தி விடுவானோ என்று கடவுளுக்கு தெரியாதா? மனிதனை சுமக்க சொன்னால் கடத்தி விடுவானோ என்று கடவுளுக்கு தெரியாதா? மனிதன் கடவுளை நம்புகிறான், மனிதன் கடவுளை நம்புகிறான். கடவுள் மனிதனை நம்பவே இல்லை, கடவுள் மனிதனை நம்பவே இல்லை. வாழ பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கை முறை சற்று மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை முறையை சற்று மாற்றுங்கள். ஒரு மாறுதலுக்காக நீங்கள் கூவி சேவலை எழுப்புங்கள், நீங்கள் கூவி சேவலை எழுப்புங்கள். தோளில் ஒரு கிளியோடு அலுவலகம் செல்லுங்கள்,
தோளில் ஒரு கிளியோடு அலுவலகம் செல்லுங்கள். மனம் கவர்ந்த பூனையோடு மதிய உணவு உண்ணுங்கள். மனம் கவர்ந்த பூனையோடு மதிய உணவு உண்ணுங்கள். மனைவிக்கு எத்தனை நாள்தான் பசையற்ற பழைய முத்தம்? மனைவிக்கு எத்தனை நாள்தான் பசையற்ற பசையற்ற பழைய முத்தம்? நாளை முதல் முயல் குட்டிக்கு முத்தம் கொடுங்கள். நாளை முதல் முயல் குட்டிக்கு முத்தம் கொடுங்கள். உங்கள் படுக்கையில் ஒரு 3ஆம் தலையணை முளைக்கட்டும். உங்கள் படுக்கையில் ஒரு 3ஆம் தலையணை முளைக்கட்டும். அந்த குட்டி தலையணையில் உங்கள் குட்டி நாய் தூங்கட்டும். அந்த குட்டி தலையணையில் உங்கள் வீட்டு நாய் தூங்கட்டும். சட்டமன்றத்தில் விலங்குகள் பிரச்சனையை பற்றி ஒழுங்கு பிரச்சனை எழுப்புங்கள். சட்டமன்றத்தில் விலங்கு பிரச்சனையை பற்றி ஒழுங்கு பிரச்சனை எழுப்புங்கள். பசுவின் காம்புக்கு வாரம் ஒரு நாள் அரசாங்க விடுமுறை அறிவியுங்கள். பசுவின் காம்புக்கு வாரம் ஒரு நாள் அரசாங்க விடுமுறை அறிவியுங்கள். சர்க்கஸ் யானையின் பந்தாட்டத்தை தடை செய்யுங்கள். சர்க்கஸ் யானையின் பந்தாட்டத்தை தடை செய்யுங்கள். அது யானை இனத்துக்கே சர்வதேச அவமானம். விலங்கினை மதியுங்கள். அவைகள் மாறு வேடமிட்ட மனிதர்கள். விலங்குகளை மதியுங்கள். அவர்கள் மாறு வேடமிட்ட மனிதர்கள். பரிணாம வளர்ச்சியின் பாகங்கள். விலங்குகளை நேசியுங்கள். அவைகள் அன்புக்கு ஏங்கும் 5 அறிவு குழந்தைகள். அவைகள் அன்புக்கு ஏங்கும் 5 அறிவு குழந்தைகள். ஒரே ஒரு கேள்வி உளமாறச் சொல்லுங்கள். ஒரே ஒரு கேள்வி உளமாறச் சொல்லுங்கள். மனிதர்கள் வழங்கும்படி சில விலங்குகள் உண்டு. மனிதர்கள் வணங்கும்படி சில விலங்குகள் உண்டு. விலங்குகள் வணங்கும்படி இங்கு மனிதர்கள் உண்டா? மனிதர்கள் வணங்கும்படி சில விலங்குகள் உண்டு. விலங்குகள் வணங்கும்படி சில மனிதர்கள் உண்டா? இதைத்தான் தோழர்களே தமிழுக்கு நிறம் உண்டு அப்படின்றதுல விலங்கை பத்தி சொல்லியிருக்காரு. எவ்வளோ அருமையா இருக்குல்ல. எனக்கே படிக்கும்போது ஹூஸ்பம்ப் ஆயிடுச்சு, புல்லரிச்சு போச்சு. இதெல்லாம் இந்த பதிவுகள் எல்லாம் உங்ககிட்ட பகிரணும். இது நிறைய மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சிந்தனையிலையும் தான் இதை உங்ககிட்ட பகிர்ந்தேன். நீங்களும் முடிந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி தோழர்களே.